ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே தான் வரும். ஒயர்லெஸ்ஸாக வராது. நம்ம ஐஃபோன் 17 வச்சுருக்கோம். அது போக ஒரு சாம்சங் ஃபோன் இருக்குது. மேக்ஸிமம் சாம்சங் ஃபோனில் இருந்து கனெக்ட் பண்ணுவேன். ஐஃபோனில் இருந்து கனெக்ட் பண்ணும்போது ஒயர்டாக கனெக்ட் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுவும் இல்லாமல் அது பெருசாக கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. ஒயர் அங்கேருந்து இங்கே எடுத்து கடுப்பாக இருக்கும். அதுக்காக வாங்கின ஒரு சின்ன பொருள் என்னென்னா, இந்த ஒரு குட்டியாக பென் ட்ரைவ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது இருந்துன்னா இந்த உங்கள் ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே கூட ஒயர்லெஸ்ஸாக மாறிடும். என்னோட இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஐஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஒயர்டை நான் எதுவும் கனெக்ட் பண்ணல. இந்த ஒரு குட்டி அடாப்டர் பீட்ரான் பிராண்டோடது. கிட்டத்தட்ட 2000 ருபீஸ் உள்ளாடி தான் வருது. ஆனால் வாங்கினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணலாம். ஆனால் வண்டியில் உள்ள இதுதான் கொஞ்சம் டச் ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக இருக்குது. இன்னி கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் இதையே மொத்தமாக மாற்றிட வேண்டியதான். கொஞ்சம் பெருசாக வைக்கணும்னு நினைக்கிறேன். எல்இடியில் இது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். யூஎஸ்பியும் இருக்குது, டைப் சியும் இருக்குது. தேவைப்படுறவங்க ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ தான் உங்கள் காரில் இருக்குன்னா இதை ப்ளக் பண்ணாலே போதும், ஒயர்லெஸ்ஸாக மாறிடும். ஃபோனில் கனெக்ட் ஆகிட்டு ஒரு 1 மினிட் கூட ஆகாது, அதுக்குள்ளே பேராகி ஒயர்லெஸ்ஸாக மாறிடும். அவ்வளோதான், முடிஞ்சு.